நான் பாட்டுல சுத்தி வந்தேனே. ஹலோ ஸ்வீட்டா, ஸோ இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க. நான் எப்படின்னு சொல்ல மட்டும்தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட். நான் சின்ன சின்ன சேனல் எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணுறதா நிறைய பேர் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி தெரியல. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பிளாங்க் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்பாட்டிஃபை எடிட்டிங் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றின அப்டேட் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக் போய்க்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நான் வீடியோ வந்துட்டு டேரெக்டாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு மொபைலில் இருக்க சாங்ஸ் வேணும்னா மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் எல்லா சாங்ஸும் காட்டும். ஓகேவா? நான் வந்து ஷேர் சாட்டு, இன்ஸ்டா, யூடியூப் அந்த மாதிரி எல்லாத்துலேருந்துமே சாங்ஸ் எடுத்துக்குவேன். நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் எனக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், கிளைமும் வரும். ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சாங் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் சாங்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது பண்ணி ட்ரை பண்ண பாருங்கள். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால நானும் போஸ்ட் பண்ணுறதில்ல இந்த மாதிரி. ஸோ சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அந்த பிளாங்க் ஆப்ஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டியூரேஷன் செலக்ட் பண்ணி டைமிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பிப்புக்கு போய்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய டெலகிராம் சேனல்லே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் இருக்கும் பாருங்கள், க்ராப்புக்கு போய்க்கோங்க. அதில் 16:9. ஓகேவா? ஸோ இமேஜ் வந்துட்டு கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் 3 ஃபோட்டோ வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சாங்ஸ் கூட அப்படி தான். ஸோ சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸுக்கு வந்து நான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி சாங் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். ஓகேவா? அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சாங்குக்கும் எடிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் எடிட் நல்லா இருக்காது. ஸோ சாங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நம்ம எடிட் பண்ணுறதே சாங்க்காக தான். ஓகேவா? இப்போ வந்து இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எல்லாமே வீடியோ வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சில எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். இதில் லாஸ்ட்டாகவும் நான் வீடியோ எண்ட்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு நான் சொல்கிற சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்துட்டு இமேஜ் வந்து ஸ்டார்டிங்லேயே இதாகலை, அதனால் மூவ் பண்ணிட்டேன். இப்போது ஃபில்டரில் போயிட்டு அதில் டார்க்கு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ இப்போ பிளெண்டுக்கு போங்க. பிளெண்டில் போயிட்டு நீங்கள் வந்து மேலே வேல்யூ மட்டும் இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி மற்ற 3 இந்த 2 இமேஜுக்கும் பண்ணிக்கோங்க. 3 இமேஜுக்கும் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் ஸ்டார்டிங்கில் வந்து வரல, அதனால் இந்த மாதிரி ஸ்டார்டிங் வர மாதிரி மூவ் பண்ணுங்கள். கையை வச்சு இந்த மாதிரி முன்னாடி ஸ்டார்டிங்க்கு கொண்டு போய் தள்ளுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடும். இல்லைன்னா ஒரு சில தம்ப்நெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மட்டும் ஒரு சில அந்த இமேஜஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போது கீழே இந்த 1 2 3 இருக்கா, அதில் வந்துட்டு அண்டர்ஸ்கோர். ஸோ அதையவே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொபாட்டோ ரெகுலர்னு இருக்குல்ல, அது கொடுத்துட்டு க்ளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் மாதிரியே வந்துடும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு வேறு ஃபாண்ட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நான் பார்த்தீங்கன்னா இதுலேயே ரொபாட்டோ தின்னு இருக்குல்ல, ஸோ அது யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் நம்ம அந்த ஃபஸ்ட் யூஸ் பண்ணது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து லைன் ரெடி ஆகிடுச்சு. அது வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோ எஃபெக்ட் வேணும்னா க்ளோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஸ்மைலி நான் வந்து அந்த ஹார்ட் வைப்ரேட் ஆகிற ஸ்மைலி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து க்ளோ கலர் பார்த்தீங்கன்னா பிங்கே கொடுங்க. ஸோ என்ன கலர் இருக்கோ அதனோட க்ளோ எஃபெக்ட் வர மாதிரியே கொடுத்துட்டு க்ளோ லெவல் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சைஸை வந்து சின்னதை பண்ணி கரெக்டாக அந்த லைன் மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அது வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் போய்க்கோங்க. இப்போது கரெக்டாக அதே லைன்லேயே வந்து கடைசியில் எண்டில் முடிகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் மூவ் ஆகிறது வந்துட்டு கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். இதில் எந்த இதுவும் இல்லை. வேணுன்னா நீங்கள் வந்து
செலக்ட் பண்ணி அனிமேஷனில் போய் ஃபேடு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட்டு நான் 2 டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் ஒரு டெக்ஸ்ட், எண்டிங் ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டு கீழே ஃபாண்ட் வந்துட்டு ஃபாண்ட் லிங்க்கு கீழே நான் கொடுத்துட்றேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் அந்த கீ ஃப்ரேம் வச்சு மூவ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம்ல, அந்த கேமரா எஃபெக்ட் மாதிரி, அதெல்லாம் கொடுத்த ஃபாண்ட்டே தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் செகண்ட் ஃபாண்ட் வந்து வேறு ஃபாண்ட்டு தான், ஆனால் அதுவே நான் 2-3 வீடியோவில் கொடுத்துட்டேன். நான் இப்போ வந்துட்டு சுக்கு மிட்டா சாப்பிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் சுக்கு மிட்டா உனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு இதுக்காக தான். ஸோ இதில் அனிமேஷன் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் அனிமேஷன் வந்து சும்மா அந்த ஃபேட் ஆகுதுல்ல, அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து செகண்ட் லிரிக்கு பார்த்தீங்கன்னா டைரி டேன்னு. ஸோ இதை நான் வந்து 2-3 வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு க்ளோ எஃபெக்ட்டும் சரி, டெக்ஸ்ட்டுமே சரி, 2 ஒயிட் கலர் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு நான் வந்து க்ளோ எஃபெக்ட் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கொடுக்குற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து கீழே கொண்டு வந்து இது பண்ணிக்கோங்க. அனிமேஷன் பாருங்கள், சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன், அதே மாதிரி அவுட் அனிமேஷன் ஃபேடு இன்னும் வேறு கொடுத்துருக்கேன், அவுட் வேறு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் ஒனுக்கு 2மே ஃபேடு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு கீழே பாருங்கள் அந்த லைன்ஸும் இந்த ஹார்ட்டையும் நான் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ 2 வேர்டாக வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. மியூசிக்கில் போயிட்டு பீட் மார்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ண இடத்துல நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்டு வந்து மேலே அந்த கேபிட்டல் லெட்டரில் வர மாதிரி, செகண்ட் அந்த கர்சிவாக இருக்குல்ல, அதில் வந்து செகண்ட் லெட்டர் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்பாட்டிஃபை எடிட்டிங் என்னன்னே தெரியல, என் மொபைலில் அக்செப்டே ஆக மாட்டேங்குது. மேலே பார்த்தீங்களா எவ்வளோ வீடியோஸு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஹாஃப்லேயே வந்துட்டு வீடியோ அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுது. நான் கடுப்பாகி இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோ நல்லா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. என் ஃபோனுக்கு என்ன வந்துச்சுன்னே தெரியலை, யாருக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ நாளைக்கு நான் போட்டுருவேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா கீழே சொல்லுங்கள். நான் ரூடாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு சிலர் சொல்கிறாங்க, அது ஏனோ எனக்கு தெரியும். பட் அது மட்டும் வேறு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச காசு தான். ஸோ இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட்டில் வந்துட்டு விக்னெட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். லைட்னஸ் வந்துட்டு லைட்டாக குறைச்சிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ண குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி. இதே மாதிரி மற்ற 2 இமேஜுக்குமே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபாண்ட்டோட லிங்க்கு கீழே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு மற்ற சேனலில் காப்பி பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ ட்ரெண்டிங்காக இருக்க வீடியோஸ் எல்லாருமே தான் போடுவாங்க. நான் என்னோடய வீடியோஸில் இருக்கிறது மட்டும் காப்பி பண்ணி போடலான்னு சொல்லலை. ஓகேவா? சும்மா சொல்லணும்னு ஏதாவது சொல்லாதீங்க. பாய்.